Hi there guys, welcome back. This is Kishore, your founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான டாபிக் அட்ரஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வார் டென்ஷன்லாம் போயிட்டு இருக்க டைமில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு இன்வெஸ்டராக இல்லை ஒரு ட்ரேடராக நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோலையும் நேஷ்னல் வாருக்கும் வேர்ல்டு வாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் வேர்ல்டு வார், இட்ஸ் நேஷ்னல் வார். அண்ட் ஒன் மோர் திங், எல்லாருமே இது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது எஸ்கலேட் ஆகும், இன்னும் பயங்கரமாக எஸ்கலேட் ஆகி இது கடைசியில் வேர்ல்டு வாராக போய் முடியுன்றாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னை பொறுத்த வரைக்கும் 99% இல்லை. இது கொஞ்சம் நாளில் டீஎஸ்கலேட் ஆகிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வார்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரான்லேயா இருக்கட்டும், ஈராக்லேயா இருக்கட்டும், இல்லை இப்போ யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தைவான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். தீஸ் ஆர் ஆல் நேஷ்னல் வார்ஸ். இப்போ இந்த நேஷ்னல் வார் எஸ்கலேட் ஆகி வேர்ல்டு வாராக மாறணும். ஒரு முக்கியமான 2 கண்ட்ரிஸ் உள்ளே வரணும். அது ரஷ்யாவும் யூஎஸும் டைரெக்டாக வரணும், இல்லை சைனா, யூஎஸ், ரஷ்யா, இந்தியா, இந்த மாதிரி ஒரு மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் தென் இட் பிகம்ஸ் அ வேர்ல்டு வார். இப்போதைக்கு இது நேஷ்னல் வார் தான். இது எஸ்கலேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வேர்ல்டு வாருக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. 2வது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆயிடுவாங்கன்னா, இதுல ஒரு என்ன சொல்றது, புதுசா வந்தவங்க மார்க்கெட்டை இப்பதான் அப்ரோச் பண்றோம், நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் கிராஷை பார்த்ததில்லை, மார்க்கெட்டை வார் டைம்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னே நான் பார்த்ததில்லை, இது எனக்கு புதுசா இருக்கு மார்க்கெட், நான் சில ஸ்டாக் வாங்கினேன், அது திடீர்னு பார்த்தீங்கன்னா 15%, 20%, 30% எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் வித்துட்டு வெளியே வந்துடலாமா, அட்லீஸ்ட் ஒரு ₹1,00,000 போட்டேன், 70,000 எனக்கு மிச்சமா இருக்கு, இதுல நான் லாஸ் ஆயிடும், வெளியே வந்துடலாமான்ட்டு ஒரு புதுசாக வர இன்வெஸ்டர் இது யோசிப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு சீசன்டு இன்வெஸ்டர், பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க, நிறைய கிராஷஸை பார்த்துருக்காரு, இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்தவர், ப்ளஸ் இந்த மாதிரி நேஷ்னல் வார்ஸு, டெரரிஸ்ட் அட்டாக்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தவங்க சீசன்டு இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை செல் பண்ண மாட்டாங்க. தேல் ஹோல்ட் ஆன் டு இட் அண்ட் தேல் வெயிட் வித் கேஷ் ஃபார் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் ஒரு சீசன்டு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டருக்கும் ஒரு புதுசாக வர இன்வெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறது, இந்த டைமில் நான் எல்லாத்தையும் வித்துட்டு போகணும்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வைக்க மாட்டேன். ஐ ட்ரை டு ஆட் மை பொசிஷன்ஸ். இப்போது எனக்கு வாரில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று கிடைக்கும். என்னென்னா, நல்ல கம்பெனிஸ் அண்டர் வேல்யூடாக கிடைக்கும். எப்பவுமே இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 20%, 30% விழும்போது என்ன ஆகிடும்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல கம்பெனி வார டைம்ஸ்லையும் இல்லை ஒரு மார்க்கெட் கிராஷ் டைம்ஸ்லையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸ் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக இருக்கும். ஸோ வாரன் பஃபெட் மாதிரி ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க, எந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்குது, அப்போ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ், நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குமே தவிர, இந்த இடத்துல வித்துட்டு எல்லாத்தையும் போயிடுவோன்றது மைண்ட் செட்டாக இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வார் டைம்ஸ் வருது, கிராஷ் டைம்ஸ் வருதுன்னா இமீடியட்டாக நீங்கள் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எதுக்கு? கோல்டு அண்ட் சில்வருக்கு. இந்த டைமில் அது இட் இஸ் நாட் சஜஸ்டபிள். ஏன்னா நான் உங்களுக்கு எத்தனையோ வருஷமாக நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கீங்கன்னா 2017, 18 உங்களுக்கு நான் வீடியோஸில் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, இது மக்கள் டிவியில் வர ஷோவில் இருந்தே கோல்டு அக்யூமுலேட் பண்ணுங்கள். அப்போ ₹3,900 இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும் போது. அன்னிலேருந்தே கோல்டு வாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு சில்வரையும் வாங்க சொல்லியிருந்தேன். அந்த டைமில் 65, 70 rupees இருக்கும்போது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரேட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டு வெளியே வந்துருங்கன்னா கோல்டு விற்க வேணான்றதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். கோல்டு இஸ் நாட் அ செல்லிங் அசெட், இட் இஸ் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படியே வச்சுக்கிறது தான் பெட்டரே தவிர, சில்வர் ரிஸ்க், ஹை ரிஸ்க். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துருப்போம், சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $97, $96 போயிட்டு திருப்பி அரௌண்ட் $78 வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $18 கிட்ட ஒரே ஸ்ட்ரோக்கில் கீழே வந்துச்சு, ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி. ஸோ இதனால தான் சில்வரில் இப்போதைக்கு பை பண்ண வேணாம். சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா நீங்கள் சில்வரை வித்துட்டு வந்தீங்க, மறுபடியும் சில்வர் ஏறிச்சு, மறுபடியும் $120 உடச்சு, சில்வர் மறுபடியும் 500 போகுது. போவாதுன்னு சொல்லலை, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, சில்வர் கண்டிப்பாக மேலே போகும். 2030, 2031 அந்த ரேஞ்சில் ஒரு 6 years, 7 years, 5 years டவுன் த லைனில் சில்வர் கண்டிப்பாக ஏறும். ஆனால் இந்த டைமு கிடையாது, அது நல்ல ரேட் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஏறும். இப்போ 500 போகுமா, 1000 போவாதானா? கண்டிப்பாக போகும். ஆனால் இப்போ கிடையாது, மேபி இன் அனதர் டவுன் த லைன் 4-5 yearsக்கு அப்புறம்.
ஆனால் இப்போ போய் நான் சில்வரில் போட்டுட்டு நான் ரேட் அதிகமாக இருக்கும்போது கொடுத்துட்டு இப்போ வாங்கிட்டு திருப்பி அது வந்து மறுபடியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 180 170 அந்த ரேஞ்சு வந்துட்டு திருப்பி அது ஏறும் போது இது 1 இயர் எனக்கு தேவையில்லாமல் டைம் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ நான் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்ஸ் மார்க்கெட் கீழே வந்துட்ட பிறகு ஒரு 180 rupees 170 rupees வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேட்டாக தெரியும். அந்த டைமில் உள்ளே போகலான்றதுனால தான் நான் எல்லாத்தையும் 280 அந்த ரேஞ்சில் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இது நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து சார் இப்போ நீங்கள் கோல்டு சில்வரில் மாற்றிக்கலாமான்னு கேட்கும்போது திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் கோல்டு அண்ட் சில்வர். ஏன்னா அது எல்லாமே ஹைட்ஸை பார்த்துட்டு இப்போ கரெக்ஷன் டைமில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், US ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு. 6th day ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரில் போயிட்டு இருக்கு. நம்ம எப்போவுமே ஒரு வார்னு வந்துச்சுன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் தெரியும், கோல்டு அண்ட் சில்வர் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்கை ராக்கெட். ஆனால் இந்த வாரில் எதுவுமே நடக்கல பெருசாக. மிஞ்சி போனால் ஒரு 2% 3% அவ்வளோதான் மூமெண்ட்டு. சில்வரில் ஒரு 5% 6%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுவே ஓவர் வேல்யூட் ரேஞ்சில் தான் இருக்குது. சில்வர் கோல்டே வந்து உங்களுக்கு ஹை ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் இந்த டைம் வந்து என்னதான் ஏற்றினாலும் இங்கே வந்து உங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் கொடுக்கல. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் பெருசாக விடலை. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 26,400 இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ 24,400 நம்ம ஏற்கனவே ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல்னு சொல்லிட்டே இருந்தோம். அந்த சப்போர்ட் லெவலை உடைக்க முடியல. வீக்லியில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பி மேலே வந்துச்சு. மார்க்கெட் ஐ திங்க் டுடே இட்ஸ் க்ளோஸ்ட் அட் 24,765, ஆல்மோஸ்ட் 24,800 கிட்ட வந்துட்டோம். ஸோ ஸ்டில் 24,400 அந்த லெவல் இன்னும் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாக்ஸை விற்கிறதுக்கான டைம் இல்லை. ஸோ இது வந்து என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டைம். என்ன பொறுத்த வரைக்கும் இது செல் பண்ணுறதுல நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக பேசுகிறீங்க, இவ்வளோ பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னன்னா நான் எதுவும் செல் பண்ண மாட்டேன், நான் ஸ்டில் புல்லிஷ் ஆன் இந்தியன் மார்க்கெட்ன்றீங்க, எப்படி சொல்கிறீங்க? ஐ பிலீவ் இன் டெக்னிக்கல்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சர்டன் டெக்னிக்கல் லெவல்ஸ் பிரேக் ஆனாதான் நான் செல்லுன்னு சொல்கிறதுல எப்போவே இது பண்ணுறதில்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே சில்வர் மேலே போகணும் போது நான் வந்து இல்லை, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு தெரியல, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டேன். செல் பண்ணுறது வந்து எனக்கு ஏதோ கஷ்டமான விஷயம்னு கிடையாது, மார்க்கெட்டோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் நான், அவ்வளோதானே தவிர நான் ஏன் சில்வர் நான் பர்சனலாக வச்சுட்டு சில்வர் செல் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே ஓவர் வேல்யூடு எப்போ வேணால் கிராஷ் ஆகலாம், அதனால் வித்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் கம்பல்சரி மேலே தான் ஏறணும், இவர் எப்பவுமே புல்லிஷ் தான். செல் மார்க்கெட்டையும் எத்தனை வாட்டி நான் செல்லிங் மார்க்கெட்டும் சொல்லியிருக்கேன். நம்ம 2019 கிராஷுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் ஏற போகுதுன்றதும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குற டைம்ஸ்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இது நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ என்னன்னா இது வந்து ஏதோ இவர் வந்து மேலே தான் போகுன்ற ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே சொல்கிறாருங்க. இப்போதைக்கு டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்குது நிஃப்டி. லாங் டேர்மில் பொசிஷனலாக நிஃப்டி இந்தியன் எக்கானமி நல்லா இருக்கான்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நடந்தும் இந்தியன் எக்கானமி பெருசாக கிராஷ் ஆகல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்றும் US மார்க்கெட் திருப்பி ரிகவர் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 7,000 கிட்ட போகுது, 6,900 ரேஞ்சில் இருக்குது. ஐ திங்க் S&P 500 கூட பார்த்தீங்கன்னா 6,900 ரேஞ்சில் தான் இருக்குது. இட் இஸ் இன்னைக்கு மார்க்கெட் மேபி இன்னைக்கு ஒரு 1 or 2% ஏறிச்சுன்னா கூட 7,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா ஆல் டைம் ஹை போயிடும் S&P 500 US மார்க்கெட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நம்மளுக்கு மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இது வந்து திஸ் இஸ் நாட் த டைம் டு செல் த மார்க்கெட்ஸ். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராகவும் யோசிங்க. ஒரு இல்லை சார் நான் வந்து டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி கவலையே வேண்டாம். ஏன்னா நீங்கள் டெய்லி என்ன வரப்போதோ இப்போ ஒரு 15 minutesல அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் பையோ செல்லோ என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வர போகிறோம். ஐ எம் டாக்கிங் டு பிகர் இன்வெஸ்டர். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு நான் ஸ்டாக்ஸாக வச்சிருக்கவங்களுக்கு தான் நான் இதை அட்ரஸ் பண்ணுறேன். இன்ட்ராடே பண்ணுறவங்க நீங்கள் இதை பற்றி எதுவுமே கேர் பண்ண தேவையில்ல. டெய்லி ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ என்னையோ அன்னைக்கு முடிச்சுக்க போகிறீங்க. பட் when it comes to swing trading or a positional trader, this is not the time to sell. என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் நல்லாவே இருக்குது. இந்தியா கண்டிப்பாக போகக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நல்ல ஒரு இது பார்க்கலாம். இந்தியன் எக்கானமி கண்டிப்பாக பூஸ்ட் ஆகணும். இது ரைட் டைம். பட் கொஞ்சம் டைம் டிலே வேணா இருக்கலாமே தவிர டெஃபினட்டாக திஸ் இயர் வில் பி a good year for Nifty and 2027 is going to be a lot way better than 2026. நம்ம 2025ல பார்த்தது நிஃப்டி கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்ல இருந்துச்சு. 26 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 27 will be very nice. ஸோ இது டெக்னிக்கலாக பார்க்குறதும் சரி, கொஞ்சம் சைக்கிள் டேட்ஸ்லாம் வச்சு செக் பண்ணும் போதும் இது நல்லா இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே வந்தாலும், நான் தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 3% 5% கீழே வந்தாலும் இட்ஸ் an opportunity for me, not selling trade. ஏன்னா ட்ரெண்ட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது லாங் டேர்மில். ஸோ நிஃப்டி அண்ட் இந்தியன் எக்கானமி ஃபார் லாங் டேர்ம் இட்ஸ் ஆப்டிமிஸ்டிக் அண்ட் குட். நான் ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா டெக்னிக்கல் எனக்கு இன்னும் பை ட்ரெண்டில் தான் காட்டுது, செல் ட்ரெண்ட் மாறல. ஒரு வேளை செல் ட்ரெண்ட் மாறினாலும் அந்த டைமில் டேரெக்டாக நானே வந்து சார்ட்டில் அனலைஸ் பண்ணி காட்டுறேன், மார்க்கெட் செல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ
கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட்ஸ் எடுங்க. திஸ் இஸ் நாட் அ ட்ரேட் ரெக்கமெண்டேஷன். திஸ் இஸ் மை வியூ பாயிண்ட். மார்க்கெட் எப்படி இருக்குது, ஹோல் ஆஃப் இந்தியன் எக்கானமி இஸ் குட். லாங் டேர்மில் இந்த டைமில் வார்ன்றதுனால செல் பண்ணிட்டு வைக்கிறதுக்கான டைம் கிடையாது. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் மை take on Nifty and the economy for coming year. இந்த வார் இன்னும் கொஞ்சம் நாளில் டீஎஸ்கலேட் ஆகுன்றது நம்பவும் எல்லாமே சுமூகமாக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம மலேசியா கிளாஸஸ் பற்றி சொல்லியிருந்தோம். இந்த கம்மிங் 7th ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அரௌண்ட் 14th of March வந்து நானும் மலேசியாவில் தான் இருப்பேன். ஸோ எங்களோட கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போது நானும் வந்து என்னோட ரிவ்யூ செஷனில் வந்து கலந்துட்டு உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே மீட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு என்னையும் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஐல் பி தேர் இன் மலேசியா. கம்மிங் வீக்கில் நான் மலேசியாவில் தான் இருப்பேன். ஸோ உங்களையும் அங்கே வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ மலேசியாவோட கோர்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம அதில் டோட்டலாக டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் என்னன்னாலும் கேளுங்க. we'll give you all the details. All right, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.